இந்த நேரத்தில் என்னுடைய தெரிவிச்சுக்கிறவங்க. அதே போல் நம்ம கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் முடிச்சு 27 ஆண்டுகள் பணியடிக்கிறோமோ நம்ம எத்தனையோ மாநாடு நம்ம நடத்திருக்கணுமோ. உதாரணத்துக்கு சேலம் மாநாடு 9ஆம் தேதி ஜனவரி 2011 அந்த மாநாடு நடந்த பிறகுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக அவர் கேப்டன் வந்தார்கள். அதே தேதி அதே சென்டிமெண்ட் தான் மீண்டும் நம்ம இந்த கழகம் நடக்கின்ற மாநாடு அதே தேதி ஜனவரி 9, 2026 தேதி அமோக கூட்டணி கண்டிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவதை இந்த முறை எப்படி 2011 நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராக போனாரோ அதே போல இந்த முறை இருந்தார். நம்முடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நாள் பதிவு பிரமாணம் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியிலும் ஒரு பெண் தலைவர் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு கட்சியில ஒரு பெண் தலைவர் இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் இணையாக இன்னைக்கு பணியாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய மாவட்ட கலை செயலாளர் தலைவர் சார்பில் வாழ்க்கையும் பாராட்டுவதற்காக அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மண்டலத்தில் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களுடைய எல்லா இடத்துல தலைவருடைய ரத யாத்திரை போயிட்டு வந்திருக்கு. எல்லா 5 மண்டலத்திலும் நல்ல சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட கலை செயலாளருக்கும் தலைவர் சார்பில் நன்றியும் பாராட்டியும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க.